வணக்கம். யார் நீ? கேர்ள்ஸ் தமிழ் டாக்கீஸ் கரெக்டா? எஸ். கேர்ள்ஸ் ஜோன் தமிழ் டாக்கீஸ். பாத்தியா உன் சேனல் பேர் உனக்கே தெரியல. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இன்னைக்கு உங்கள் அபிமான சௌமியா இத்தனை நாள் அவங்களுக்கு மேக்கப் போட்டு அந்த மேக்கப் மூஞ்ச காமிச்சிருப்பாங்க. இன்னைக்கு புருஷனாகிய நான் ஜப்பானுக்கு போக போறேன் இன்னும் 2 நாள்ல. அதனால என்னை அழகுபடுத்தி உங்ககிட்ட காட்ட போறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போதைக்கு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்து உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன். முதல்ல உங்க பண்ண போறது என்னன்னா ப்ளீச். இதுக்கு பேர் என்னது? ஆக்சிலைஃப் நேச்சுரல் ரேடியன்ஸ் 5. ஓகே, இது எந்தெந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னா இங்க தான் இங்க போட்டிருந்தது. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. என்னடா இது? எங்கடா போட்டிருக்கீங்க? எங்கடா? இங்க இருக்கா? ஓகே ஓகே. டார்க் ஸ்பாட்ஸ், அன்ஈவன் ஸ்கின் டோன், டல் ஸ்கின், டெட் ஸ்கின் செல்ஸ், சன் டேன், இந்த 5த்துக்கும் இது ஒரே நிவாரணம். இதுதான் அந்த ப்ளீச். இந்த பவுடர் ஆக்டிவேட்டர் இது ரெண்டுத்தையும் 7:1 அப்படின்ற ரேஷியோல மிக்ஸ் பண்ணணுமா. மூக்கு ரொம்ப அரிக்குதுடா. இந்த பக்கம் ஐயோ மியூசில போட்டுச்சா? மியூஸ் என்ன ஆகும்? இது ஒன்றாகாது. ஃபேஸ்ல முடியல கெரட்டைன் இருக்கும். சில ப்ளீச் வந்து அது ரொம்ப எடுத்துரும். நல்லா கலர் மாறிடும். வடக்கன் சுமார் ஆயிடும்டா. கொஞ்சம் ஜப்பான்ல போய் பானிபூரி வைக்க சொல்றியா? அரே சாப் 10 ரூபாய் में 1 प्लेट. இந்த கங்குவா படத்துல வர மாதிரி. இப்போ இத 15 நிமிஷம் அப்படியே வச்சிருக்கணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இத ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சீரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சீரமும் அப்ளை பண்ணணும். எப்படி படிச்சு மனப்பாடம் வச்சிருக்க மத்தியா? யாரா இருக்கீங்களா? ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து அவங்க கொடுத்துருக்கிற சீரம் அப்ளை பண்ண போறோம். நீ ஓபன் பண்றதுக்குள்ள ஜப்பானுக்கே போயிடும் உங்களுக்கு. நீ சண்டே தானே? அப்படின்னா நாளைக்கு மண்டே. முடிஞ்சிச்சு ப்ளீச்சிங். பயப்படாதீங்க, பேக்ல போ. ரசிக்கிறேன். ப்ளீச் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ஃபேஷியலுக்கு போக போறோம். இது என்னன்னா லோட்டஸ் ஹெர்பல்ஸ் செல்லுலார் ஆன்டி ஏஜிங் ஃபேஷியல் கிட் ரேடியன்ட் பிளாட்டினம். இதுக்குள்ள வந்து ஒரு 4 பேக்கெட் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேக்கெட் என்னது? கிளென்சிங் ஸ்க்ரப் ஸ்டெப் 1. ஸ்க்ரப் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னடி இது? காக்காப்பியா? ஸ்க்ரப் அப்பு அப்பு. என்னடி ஸ்கூலுக்கு போற குழந்தைக்கு பவுடர் அடிச்ச மாதிரி அடிச்சு விட்டுருக்க? என்னடி மூஞ்சி இது? ஜப்பான் போய் யாரோ பொண்ணை கரெக்ட் பண்ற ஐடியா இருக்கீங்களா? பையனை கரெக்ட் பண்ண போறான். எல்ஜிபிடிக்கு ஸ்பெஷல் கன்செஷன்லாம் இருக்கு. அதனால சத்தம் இல்லாம அமைதியா இருக்கீங்க மாமா. இந்த ப்ராடக்ட்டோட பையிங் லிங்க் கிடைச்சதுனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். இல்ல அது சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் இவங்க எங்க போய் வாங்குவாங்க? மறுபடியும் பேக் டு சைலண்ட் மோட். பின்னாடியே சத்தம் கேக்குது. அந்த சத்தம் இல்ல. அப்புறம் டோர்ல அடிச்சுக்கிறேன். ஓ பேக் டோர் சத்தம் நினைச்சேன். அசிங்கமா பண்ணாதீங்க மாமா. நீ பண்ணிட்டு என்ன அசிங்கன்ற? ஐயோ கடவுளே. நல்லா கணத்துல முறுக்கு பிளியறா. பின்னாடி முறுக்கு புடிஞ்சிட்டு இப்ப கண்ணத்துல முறுக்கு போயிடுறியா? கருப்பா வந்துருச்சு. போய் மூஞ்சி கழுவிடுவாங்க. கருப்பா வந்துச்சா? என்ன கருப்பா வந்துச்சு? மூஞ்சி கருப்பா ஆயிடுச்சு ரைட்டா. வெள்ளையாவதுக்கு தானே இந்த ஃபேஷியல். ஏ அசிஸ்டன்ட் போய் அந்த செகண்ட் ஸ்டெப் எடு. ஆக்டிவேட்டர் ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்? அதை வச்சு இதுல 5 to 7 டிராப்ஸ் எடுத்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணணும். ஆமா, இதுல அவ்வளவுதான் இருக்கு மொத்தமே. சோ மொத்தமா நம்ம காலி பண்ணிடலாம். ஓகே, கோ ஹெட். நைட் தண்ணி கொஞ்சம் நிறைய குடிங்க முடிச்சதுக்கு அப்புறம். ஏன் நைட் தூங்காம உணவு போறதுக்கா? இல்லைங்க, தண்ணி நீ நிறைய குடிச்சிங்கன்னா ஃபேஷியல் பண்ணும்போது தண்ணி குடிக்கும்போது அதோட எஃபெக்ட் வந்து நெக்ஸ்ட் டே தெரியும் போது ஹைட்ரேட்டடாக இருக்கணும். பாடி ஃபேஸ் ஹைட்ரேட்டடாக இருக்கு. ஃபேஸ் ஹைட்ரேட்டடாக இருக்கா? எஸ். அப்போ நைட்டு தண்ணி குடிக்க வேணாமா? தண்ணி குடிக்கணும். கோ டு ஸ்டெப் 3 மேன். மசாஜ் க்ரீம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு சர்க்கிள் மோஷனில் வந்து 10 to 15 மினிட்ஸ் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணணும். ஏ அசிஸ்டன்ட் கண்ணு திறக்கலாமா? அப்படியே போய் வாஷ் பண்ணுறோம். லைட்டாக தந்துருவாங்க. என்னடா அனியா இது? என்னடா மூஞ்சி இது? பார்த்துவாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஏ டச் அப். வாட்ஸ் நெக்ஸ்ட்? ஃபைனல் மாஸ்க். ஃபேஷியல் மாஸ்கா? அப்ளை பண்ணோட
யோசிப்பாங்க, வீடியோ முன்னாடியே இப்படி குடும்பப்படுத்துறானே சண்டால பாவி, கேமரா ஆஃப் பண்ணா என்னென்ன பாடுபடுத்துவானோ. பாடுபடுத்துறானு மக்களே. எடிட்ல தூக்கிடுவேன். என்னடி திருநூறு வச்சு விட்டுட்டு இருக்க? எல்லாம் உள்ள சிவனாய் போற்றி. இந்த ஃபேஷியல் போட்டு எவ்வளவு நேரம் அப்படியே வச்சிருக்கணும்? இது போட்டுட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வாஷ் பண்ண போதுமா? வாஷ் பண்ணிட்டு நார்மலா வீட்ல இருக்கிற ஃபேஸ் சீரம் மட்டும் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வீட்ல இருக்கிற ஃபேஸ் சீரமா? இதுல இல்லாம வேற ஏதோ சீரம் வச்சிருக்கியா? வீட்ல நான் யூஸ் பண்ற சீரம் வச்சு. என்ன சீரம் அது? விட்டமின் சீரம் வச்சிருக்கேன், சி. இதெல்லாம் போட்டு அதையும் போடலாமா? எப்பவுமே ஃபேஷியல் பண்ணிட்டு கடைசியில மாஸ்க் போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் சீரம் போட்டுட்டா நல்லா இருக்கும். அப்ப அந்த ப்ளீச்சுக்கு அப்புறம் ஒரு சீரம் போட்டோமே, அது அப்புறம் போட்டுருக்கலாமோ? ஆமா, அதை கடைசியா போட்டு வந்துடலாம். யாராவது ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்ன ட்ரை பண்ணாவோ? உங்களை இல்லைங்க, இந்த சுந்தரா டிராவல்ஸ்ல இந்த மாப்பிள்ளை ரெடி பண்ணுவாங்க தெரியுமா? அப்படியே அக்மார்க்கு காட்டுவாசி மாதிரியே இருக்கிறேன். பழுத்துக்கு போட்டுக்கலாம். ஏன்டா வாயிலெல்லாம் போடுற? வாயில போடலாங்க, இங்க கேப் இருக்குங்க. லைட்டா கொஞ்சம் புளிக்குது. சீ, அதே எனக்கு நீங்க கழுத்துக்கு போடாதா, கழுவுறதுக்கு கஷ்டமாகுது. லைட்டா கொஞ்சம் எரியற மாதிரி இருக்கு. அப்படியா? ஒய் ப்ராடக்ட் எக்ஸ்பைரி ஆயிருக்கும். ஏய், நானே எக்ஸ்பைரி ஆயிடுவோம் உங்களுக்கு தெரியும். பாவிகளா, உங்களுக்கு பொங்கலே கிடையாதுடா. இந்த தம்ப்நெயில்ல பிஃபோர் ஆஃப்டர்னு கம்பேரிசன் போடுவோம்ல, ஒருவேளை வெள்ளையா வரலன்னு வச்சுக்கோ, அந்த ஆஃப்டர் போட்டோ நான் எடிட் பண்ணி போட்டோஷாப்ல போட்டு கலர் ஆக்கி தரேன். அதை போட்டு மேட்ச் பண்ணி ஒரே ஏமாத்திடலாம். சரி, முடிஞ்சிச்சு மாமா. எவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணணும்? ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். கரெக்டா இருக்கும்டா. ரெட் கலர்ல ஒரு ரவுண்டா ஏதாவது ஒன்று இருந்துன்னு வச்சுக்கோ, எடுத்து இப்படி வச்சுன்னா கலர் கலர் குல்லா பக்காவா கிளவுன் மாதிரியா இருப்பேன், ஜோக்கர். ட்ரெஸ் எடுத்து வந்து ஏமா தேய்ச்சி விட்டாங்க பாருங்க. இங்க இருக்கலாம் உன் ட்ரெஸ்ல தான் ஒட்டிக்கிச்சு. அவ்வளவுதான், அது கலர் போயிடும். ஏன் மாமா இப்படி பண்றீங்க? டிபிக்கல் வாமன். கிட்ட காட்டாதடா. யூடியூப்ல அது பார்க்கும்போது பெருசா தெரியும். உன் மூஞ்சி அவ்வளவு பெருசா கிட்ட பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, ஆல்ரைட், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை காட்டுறோம். சும்மா சொன்னேன், இந்த தம்ப்நெயில்ல வந்து எடிட்லாம் பண்ணிலாம் போட மாட்டேன். ஒரிஜினலா ஆர்கானிக்கா என்ன ரிசல்ட் இருக்கோ அதை அப்படியே பிஃபோர் ஆஃப்டர்னு கம்பேரிசன் பண்ணி தம்ப்நெயில்ல வைக்கிறேன். பார்ப்போம். பை.